நம்மளோட கோரிக்கைகள் உடன்பட்டா கைகளத்தூர் சம்பவம் எதிரொலியாக காவல் உதவி ஆய்வாளர்கள் 4 இடமாற்றம் செய்யப்பட்டதோடு ஏட்டு ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள கைகளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அருண் என்பவருக்கு சொந்தமான நெல் அறுவடை இயந்திரத்தில் அதே கிராமத்தில் வசிக்கும் இருவேறு சமூகத்தைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் தேவேந்திரன் ஆகியோர் ஓட்டுநர்களாக பணியாற்றியுள்ளனர். இருவருக்கும் இடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. எனவே அவர்களிடையே சமாதானம் ஏற்படுத்த கைகளத்தூர் காவல் நிலைய ஏட்டு ஸ்ரீதர் என்பவர் முயற்சித்துள்ளார். அதற்காக இருவரையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார். அதன்படி மணிகண்டன், தேவேந்திரன் ஆகிய இருவரும் ஊருக்கு வெளியே உள்ள வயல்வெளிக்கு வந்துள்ளனர். அப்போது தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மணிகண்டனை தேவேந்திரன் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். போலீஸ் ஏட்டு முன்பு நடந்த இந்த சம்பவம் கைகளத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொலை செய்த தேவேந்திரனை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற நிலையில் தகவல் அறிந்ததும் மணிகண்டன் உறவினர்கள் அங்கு திரண்டு விட்டனர். அவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அதனால் காவல் நிலையம் பூட்டப்பட்டு வெளியே போலீசார் பாதுகாப்புக்கு நின்றனர். தொடர்ந்து அங்கு பதற்றம் ஏற்பட்டதால் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் நேரில் சென்று ஆய்வு செய்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பிறகு 6 மணி நேர போராட்டத்தை கிராம மக்கள் வாபஸ் பெற்று அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதையடுத்து இறந்த மணிகண்டனின் உடலை உடற்கூராய்வு செய்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. நேற்று மணிகண்டனின் சடலம் கைகளத்தூர் கிராம மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த சம்பவத்தில் அஜாக்கிரதையாக செயல்பட்டதாக கூறி காவல் உதவி ஆய்வாளர் சண்முகம், காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் கொளஞ்சி, மணிவேல் மற்றும் குமார் ஆகிய 4 பேரையும் கூண்டோடு பணியிட மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர் பசேரா உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த கொலை தொடர்பாக தேவேந்திரன், அவரது உறவினர் அருண் மற்றும் முதல்நிலை காவலர் ஸ்ரீதர் ஆகியோர் மீது கொலை மற்றும் SC/ST சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக முதல்நிலை காவலர் ஸ்ரீதர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கைகளத்தூர் கிராமத்திற்கு சென்று மணிகண்டனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில பொதுச் செயலாளர் சாமுவேல்ராஜ் செய்தியாளர்களிடம் பேசும்போது, மணிகண்டனின் இறப்பால் பாதிக்கப்பட்டுள்ள அவரது குடும்பத்தாருக்கு அரசு உரிய உதவிகளை செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பாதிக்கப்பட்டவர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார் மணிகண்டன். அந்த புகாரை காவல் நிலையத்தில் வைத்து அவர்கள் வழக்கு பதிவு செய்து முடிக்கலாம், அல்லது 2 தரப்பையும் வைத்து பேசுவது என்ற அடிப்படையில் அதை கூட நாம் தவறு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் பேசப்பட்ட இடம் குற்றவாளியினுடைய வீடு, அவருடைய தோட்டம் என்பதுதான் பிரச்சனை. இந்த கொலை நடந்திருக்கிறதை பார்க்கிற போது காவலர்களுடைய இருசக்கர வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்ட மணிகண்டனை தேவேந்திரன் என்பவர் ஒரு திரைப்படத்தில் வருகிற காட்சியை போன்று அவ்வளவு விரைவாக அவர் அந்த கொலையை கண்ணிமைக்கும் நேரத்திலே அந்த கொலையை செய்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இது போன்ற சம்பவங்களிலிருந்து பாடம் கற்க வேண்டும். கொலை வழக்கில் தலைமறைவாகியுள்ள அருணை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து அங்கு அமைதி திரும்பியிருக்கும் போதும் மேலும் அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.